நிஜமாவா சொல்ற? ஆச்சரியத்துடன் கேட்டார் அப்பா. சத்தியமா நான் சொல்றது உண்மைதான்ப்பா என்றான் ராகவ். உங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? இல்லப்பா, சொல்லலை. சொல்ல வேண்டாம். அண்ணன் செத்து 6 மாசத்துக்கு பின் உங்க அண்ணி பேசுகிற முதல் வார்த்தையே இதுதான். அவள் சொன்னதை மட்டும் நீ செய்ய. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அம்மாவை நான் பார்த்துக்கிறேன். எங்கே போறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? அண்ணியோட பிறந்த வீட்டுக்கு போகிறேன் என்கிறேன். அண்ணன் செத்த பிறகு எவ்வளவோ முறை யார் யாரோ கேட்டும் தன் பிறந்த வீட்டுக்கு போக விரும்பாத அண்ணி இப்போ போகிறேன் என நாம் சொல்வது அம்மாவை நம்ப வைக்குமா? அண்ணி ஏதாவது பேச மாட்டாளா என இவ்வளவு நாள் உன் அம்மா தான் காத்து கொண்டிருந்தாள். அதனால் நிச்சயமாக நம்பி விடுவாள். சந்தோஷம்தான் படுவாள். நீ அண்ணியோட கிளம்புற வழியப்பாரு. அவள் மனசு மாற நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை மாற்றும் சக்தி உன்னிடம்தான் இருக்கு. எந்த முடிவுக்கும் நான் தயாராக இருக்கிறேன். அது நல்ல முடிவாக இருந்தால் வரவேற்பேன் என்றார் அப்பா. எனக்கு பயமாக இருக்குதுப்பா. பயப்படாத. அவளே ஒரு முடிவுக்கு வந்த பின் நாம் அதை மாற்ற விரும்பல. கொடைக்கானலுக்கு 2 நாள் போறக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு மட்டும் ஏற்பாடு செய் என அப்பா சொல்லிட்டு போய்விட்டார். அவர் மீண்டும் கொடைக்கானல் பெயரை சொன்ன பொழுது மனம் முழுக்க பீதி பிறவியது. அண்ணனும் அண்ணியும் தேனிலவுக்காக கொடைக்கானலுக்கு போய்விட்டு அண்ணி மட்டும் விதவையாக திரும்ப செய்த இடம் கொடைக்கானல். அண்ணி நிறைய படித்தவள், அழகானவள், அதிகம் பேச மாட்டாள். அதுவும் அண்ணன் இறந்த பிறகு பேசவே இல்லை. 6 மாதத்துக்கு பின் அவள் பேசிய முதல் வார்த்தையே இதுதான். எனக்கு ஓர் உதவி செய்வியாராக? நம்ப முடியாமல் அவள் முகத்தையே பார்த்தேன். என்னைய கொடைக்கானலுக்கு கூட்டிட்டு போவியா? பதில் சொல்லவில்லை. அந்த நேரத்தில் மறுபேச்சு பேசும் நிலையில் நான் இல்லை. அப்பாவிடம் பேசிய பிறகு கொஞ்ச நேரத்தில் தாழ்வாரத்தின் ஓரத்தில் நின்றிருந்த அண்ணியிடம் தயங்கியபடியே நாளைக்கு சாயந்தரம் 6:45 கிளம்புற விரைவு அரசு பேருந்தில் கொடைக்கானலுக்கு போறோம் என்றான். பேருந்து திருச்சியில் நின்றபோது அதிகாலை 2 மணி. அண்ணி உறங்கவில்லை என்பது தெரிந்து ஃப்ளாஸ்கை எடுங்கள், டீ வாங்கி வச்சுப்போம் என நான் சொல்லவும் சட்டென்று பையில் இருந்த ஃப்ளாஸ்கை எடுத்தவள், அப்படியே இங்கேயும் சாப்பிட்றதுக்கு டீ வாங்கிக்க என்றாள். வாங்கி வந்தேன். இருவரும் சாப்பிட்டோம். வேறு எதுவும் பேசவில்லை. பேருந்து புறப்பட்டு திண்டுக்கல்லை அடைந்தது. வண்டியை விட்டு கீழே இறங்கினேன். அதிகாலை 4:30 மணி. சிறுநீர் கழித்து வண்டியில் ஏறி பார்த்தால் அவள் இருந்த இடம் காலியாக இருந்தது. மனதில் பயம் கவ்வியது. தூரத்தில் எதிர்முனையில் இருந்த அண்ணி, ராகவ் எங்கே அலையிற? வா, காஃபி சாப்பிடு, சூடு ஆறி போச்சு போ என்றாள். ஓடிச் சென்று காஃபி டம்ளரை எடுத்து குடித்தேன். ஒன்றும் சொல்லவில்லை. மீண்டும் வண்டி புறப்பட்டது. அதிகாலை 5:30 மணிக்கு வத்தலகுண்டை தாண்டி மலை மீது பயணப்பட்ட பேருந்து வளைந்து நெளிந்து உயர்ந்தும் தாழ்ந்தும் 8 மணி வாக்கில் கொடைக்கானலை அடைந்தது. வீசிய காற்றில் நீர்த்துளிகள் கலந்திருந்தன. திசைகளை யூகிக்க முடியாத மந்தகாசன நிலை. ஒரு பக்கம் தாழ்ந்து எதிர்ப்புறம் மிக உயர்ந்து ஆங்காங்கே முடிச்சாய் வீடுகள், வெண்பனி மேகங்கள். மாருதி வேனை வாடகைக்கு அமர்த்தியவள் செட்டியார் பார்க் போக சொன்னாள். பார்க்கின் அருகில் இருந்த விடுதியை அடைந்து வண்டியை விட்டு கீழே இறங்கும்போது ஊரை சுற்றி பார்க்கணும், நீயும் வரியா? மாருதி வேன் டிரைவரிடம் அண்ணியை நேரடியாக பேசியது வியப்பாக இருந்தது. அதே சமயம் இன்னும் விடுதிக்குள்ளே போகும் முன்னே ஊரை சுற்றி பார்க்க அப்படி என்ன அவசரம் என்னவும் தோன்றியது. அண்ணியா பேசுகிறாள், அதுவே போதும்பா. சைட் சீயிங்கில் 12 இடம் இருக்கு, 8 இடமும் இருக்கு. எது வசதி உங்களுக்கு கேட்டார் டிரைவர். 8 இடத்தில் தற்கொலைப்பாறை வருகிறதா? ஆம், வருது மேடம். சரி, போயிட்டு 11 மணிக்கு வா, நாங்கள் குளிச்சுட்டு தயாராக இருக்கிறோம் என்றாள் அண்ணி. டிரைவர், மறந்துடாதே 11 மணி. டிரைவர் கிளம்பி விட்டார். சரியாக காலை 11 மணிக்கு மாருதி வேன் வந்து விட்டது. ஷாம்புவால் அலைப்பாய்ந்த கூந்தல், மெல்லிய நூலிலை சீலை, சின்ன சின்ன பூக்கள். நாம் போவது குறிஞ்சி ஆண்டவர் கோவில். 12 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பூ. இந்த ஆண்டு பூத்திருக்கு என்றார் டிரைவர். டிரைவருக்கு பின் சீட்டில் என் அருகே அமர்ந்திருந்தவள் தன் பக்கத்தில் வைத்திருந்த கைப்பையை எடுத்து மடியில் வைத்து கொண்டாள். சேலை முந்தானையை கொசுவி இறுகினாள். உன் அண்ணனுடன் இங்கே வந்த பொழுது இந்த சேலையை தான் கட்டியிருந்தேன். இப்போ நாம் போகிற இடத்துக்குத்தான் முதலாக வந்தோம். குறிஞ்சி மலர் பார்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். ஆனால் முடியவில்லை. பார்க்கத்தான் பூ அழகாக இருக்கே தவிர எந்த வாசமும் இருக்காது. இப்போ பூத்திருக்காம் என்றால் சிரிப்புடன். நான் பதில் எதுவுமே சொல்லவில்லை. கோவிலுக்கு முன் நின்றது வண்டி. நீ போயிட்டு வாராக, நான் உள்ள வரல என்றாள். ஏன்?
போன தடவை அவரோட வந்தப்பவும் உள்ளே போகலை. வெளியே இதோ எதிர்க்கடையில் உட்கார்ந்து மெதுவடை சாப்பிட்டோம் என்றாள். சரி வாங்க மெதுவடையே சாப்பிடலாம் என்றாள் ராகவ். வேணாம், உங்களை நான் தனியாக விட மனசில்ல, நானும் உள்ளே போகலை, வாங்க சாப்பிடலாம் என வடையை சாப்பிட்டோம். இதழ்களை பிரிக்காத சிரிப்பு. இதற்கு முன் இந்த சிரிப்பை நான் பார்த்ததில்லை. இதுவரை யாருடனும் ஒன்றுமே பேசாத அவளிடம் இதோ என்னிடம் பேசிக்கொண்டிருப்பதே ஒரு பெரிய விஷயமாக இருக்கு. இந்த சிரிப்பு பெரிய மாற்றம்தான். வா கிளம்பலாம். வண்டி புறப்பட்டு பள்ளத்தில் இறங்கி திரும்பிய பொழுது செட்டியார் பார்க் வந்துவிட்டது. செட்டியார் பார்க்கும் டூரிஸ்ட் ஸ்பாட் தான் மேடம், நாம் பார்க்கிற இடங்களில் 2வது இடம் என்றார் டிரைவர். வேண்டாம், நேரம் கிடைக்கிற போது நடந்து வந்து பார்த்து கொள்ளலாம், அடுத்த இடத்துக்கு போங்க டிரைவர் என்றாள். வேன் சட்டென உரிமை அந்த மேட்டை தாண்டியது. அவளை பார்த்தேன். பக்கவாட்டு கண்ணாடியை திறந்து தூரத்தில் தெரிந்த மலை உச்சிகளை பார்த்தபடி வியந்தாள். வண்டியின் 12 நிமிட ஓட்டத்துக்கு பின் கோக்கஸ் வாக் வந்தது. அதோ மேலே இருக்கிற அறையிலிருந்து தொலைநோக்கி கருவி மூலம் பார்த்தால் வைகை அணையும் பெரிய குளமும் தெரியும். போ ராகவ், நீ போய் பாரு என்றான். நான் இங்கே காலார நடந்திருக்கிறேன் என்றாள். அண்ணி, நீங்க உள்ள வரலையா? நீ போ. தயக்கமாய் இரும்பு கதவுகளை கடந்து தொலைநோக்கி கருவி இருக்கும் அறையின் படிகளில் ஏறிய பொழுது வழியில் நின்ற ஆள், சார் மேலே போய் பார்க்க டிக்கெட் 5 ரூபாய் என்றான். இந்தாங்க, கீழே இருக்கிற அறையில் டிக்கெட் வாங்கிட்டு வாங்க என்றான். படியை விட்டு கீழே வந்தேன். இறக்கத்துக்கு அந்த பக்கம் அதல பாதாளம், மேகமூட்டம். நீ போ. தயக்கமாய் இரும்பு கதவுகளை கடந்து தொலைநோக்கி கருவி இருக்கும் அறையில் படியில் ஏறிய பொழுது மீண்டும் அவளுடன் பார்க்க பயங்கரம். அவள் அந்த பாதாளத்துக்கு அருகில். மனம் கருக்கின்றது. வேக வேகமாக கீழே இறங்கி வந்தேன். மேகமூட்டத்துக்கு இடையே தெரிந்த தெளிவில் பாதாளத்தின் பயங்கரம் புரிந்தது. அப்பொழுது அண்ணி எதுவும் குதித்து விடுவாளோ என திரும்பி வேனுக்கு ஓட முயன்றேன். ஏ ராகவ், எங்கே ஓடுற? எனக்கு மிக அருகில் இருந்தாள். தடுத்து நிறுத்தி, பாத்தியா, இது நாள் வரை மேகத்தை அண்ணாந்து தானே பார்த்த நம்மோ, இப்போ இந்த பழக்கத்தை பாரு, கீழே குனிஞ்சுதான் மேகத்தை பார்க்கிறோம் என்றாள். சிரிப்பு வந்தது. சிரிக்க முயன்றேன், ஆனால் முடியவில்லை. அவளுடன் இருக்கும் அந்த நேரத்தில் சிரிப்பு வரவில்லை. என்ன ராகவ், நீ உம்முனே இருக்க? முன்பு அவரோட வந்தப்போ இந்த பக்கமெல்லாம் கம்பி வலை போடலை. ரொம்ப கிட்ட போய் பார்த்தேன், த்ரில்லிங்காக இருந்துச்சு. வாயேன், நம்ம போய் எட்டி பார்ப்போம் என்றாள். வேண்டாம் அண்ணி, வாங்க அடுத்த இடம் போகலாம் என்றான் ராகவ். ஏன் நீ பயப்படுற? ஆம்பளை தானே நீயே, வரலாம்ல. அவளின் ஒவ்வொரு பேச்சும் அதன் வேகமும் மிகவும் பிரமிப்பாய் இருந்தது ராகவிக்கு. எதற்கு இதெல்லாம்? ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிந்தது. கடந்த 6 மாதங்களாக பார்த்த அவளுக்கும் இப்போது பார்க்கும் அவளுக்கும் வேறு வித்தியாசங்கள். அவளின் மீது உயர்ந்து கொண்டே போனது பிரமிப்பு. சந்தோஷப்படலாமா? முடியுமா? ராகவ், வா பில்லர்ஸ் ராக் போவோம், ரொம்ப நல்ல இடம், பார்த்துட்டே இருக்கலாம் என்றாள். கோல்ஃப் மைதானம் பச்சை மரகதமாய் விரிந்து படர்ந்திருக்க பில்லர் ராக்ஸ் வந்தது. சார், கம்பிக்கு அந்த பக்கம் போகாதீங்க, மேகமூட்டம் அதிகமாக இருக்குது, எட்டி இருந்தே பார்த்து விடலாம், நல்லாக தெரியும். இந்த பில்லர்ஸ் ராக்கு அந்த பக்கம்தான் கமலஹாசனோட அபிராமி படம் எடுத்தாங்க என்றார் டிரைவர். அபிராமி இல்லை டிரைவர், குணா என்றான். ராக்ஸ் வியூ துல்லியமாக தெரியவில்லையே என்றாள். டீ சாப்பிடலாமா என்றான் ராகவ். போய் பார்த்துவிட்டு வந்து சாப்பிடலாமே வா என ஏறக்குறைய கையை பிடித்து இழுக்காத குறையாக அழைத்துச் சென்றாள் அண்ணி. ஆவலாய் அதிசயமாய் பார்த்தபடியே இருந்தாள். கண்களில் நீர் துளித்திருக்குமா, இல்லை புன்னகைதான் பூத்திருந்தது. அவளை பாதுகாக்கிற தோரணை என்னை வியாபித்திருந்தது. போகலாம் ராகம், அடுத்த இடம் கிரீன் வேலிஸ், அதான் தற்கொலைப்பாறை, உங்கள் அண்ணன் கால் தவறி விழுந்த இடம் என சொல்லி மாருதி வேனை நோக்கி வேகமாய் நடந்து வந்தாள். தற்கொலை பாறை வரும் வரை ஒன்றுமே எதுவுமே பேசவில்லை. சூன்யமான சூழல். பாதை நெடுக தோளுடன் தோல் உரசி தேனிலவு தம்பதியர் போல் நாங்கள். மாருதி வேன் நிற்பதற்கு முன்பே கதவை திறந்து இறங்கினாள் அண்ணி. ராகவ், மேகமூட்டம் குறைஞ்சிருக்கு, வியூ நல்லா தான் இருக்கு, படியேறி போனால் கொஞ்ச தூரம் தான் வா என்றாள். பின் தொடர்ந்தேன். பலமான கம்பி வலைகள் போட்டப்பட்டிருந்தன. வலைக்கு அந்த பக்கம் ஆழத்தை அளந்துவிட முடியாத அளவு பாதாளம். கீழே பார்த்த பொழுது கழுகு ஒன்று வட்டமிட்டது. சார், கொஞ்சம் தள்ளி நிற்கிறீர்களா, ஃபோட்டோ எடுக்கணும் என்றான் இளமனைவியுடன் வெளிநாட்டு இளைஞன். வித் பிளஷர் என சொல்லிவிட்டு நகர்ந்தேன். பலமான நீண்ட சுவரின் அந்த முனையில் அண்ணி நிற்பது தெரிந்தது. சுவரின் முடிவில் இடைவெளியில் ஒரு ஆள் புகும் இடைவெளி. அவள் உள்ளே புக முயலுகிற மாதிரி பிரம்மை. நிஜமா? நிஜம்தான். முயன்றாள். ஓடிச் சென்று அவள் கையை பிடித்து இழுத்து வெளியே தள்ளினேன்.
என்ன காரியம் செய்ய இருந்தீங்க? இதுக்காகவா இந்த இடத்துக்கு என்னை அழைச்சிட்டு வந்தீங்க? போதும் அண்ணி, போதும். நீங்கள் நடத்திய நாடகம் இன்று வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது. இது நாள் வரை பேசாமல் இருந்துவிட்டு நீங்கள் செய்த சூழ்ச்சியெல்லாம் போதும் என்றேன். என்ன ராகா, நான் விழுந்துடுவேன்னு பயந்துட்டியா? கீழே பாரு, கர்ச்சீப் விழுந்துட்டது. எடுத்தேன். விழற அளவுக்கு நான் கோழையெல்லாம் இல்லை. நினைத்திருந்தால் வீட்டிலேயே தற்கொலை செய்துக்க என்னால் முடியும். என்னை சுற்றி ஒரு வளையத்தை போட்டுக்கிட்டு நிற்காமல் வெளியேயும் பரந்த உலகம் இருப்பதை பார்க்கத்தான் வந்தேன். அவர் இல்லாமலும் என்னால் சந்தோஷமாய் இருக்க முடியுது. அவரோட இருந்த சில நாட்களை பற்றி மீண்டும் மீண்டும் நினைத்து புழுங்காமல் தனியாக அந்த அதே இடம் இன்னும் இனிமையாகத்தான் இருக்கிறது. அந்த மாதிரி இருக்க முடியுமான்னு பார்க்கத்தான் மீண்டும் ஒரு தரம் அதே இடத்துக்கு வந்தேன். இப்போ என்னால் முடியுது. என்னால் முடியுங்கிற நம்பிக்கையும் இருக்கு. வா, டீ சாப்பிடலாம் என்றாள். சுட்ட சோளம் சாப்பிடுவீங்களா அண்ணி? வாங்கித்தான் சாப்பிடுகிறேன் ராகவ் என்றாள். நண்பர்களே, நாம் அன்பு செலுத்தும் ஒருவர் நம்முடன் இல்லாவிட்டாலும் அவருடனான வாழ்ந்த நாட்களை நினைத்து கொண்டு அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி நகர்ந்து கொண்டு தான் போக வேண்டும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.